இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க நெக்லஸ் ஒண்ணு காணோம். அதான் உங்க பேக்ல இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். கொடுங்க. சந்திரா வேண்டாம். இருக்கா பார்க்கலாம். உங்க நெக்லஸ் காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அது எதுக்கு என் பேக்ல செக் பண்றேன்னு சொல்றீங்க? நீங்க ரேவதியோட துர்கா ரூமுக்குள்ள போனதை நான் பார்த்தேன். அப்புறம் தான் அவளோட நகை காணாம போயிருக்கு. என்னங்க சொல்றீங்க? நான் அவங்களோட ரூமுக்கு போனதால ஏன் மேல சந்தேகப்படுவீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. சித்தி, ஏன் இப்படி பண்றீங்க? இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. தேவையில்லாம இவங்க மேல சந்தேகப்படாதீங்க. ரேவதி, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? இவங்க மேல ஒரு டவுட் இருக்கு. அவங்க பேக்கை செக் பண்ணி பார்த்தா டவுட் கிளியர் ஆக போகுது. சந்திரா, வேண்டாம். நீ கேட்க மாட்டியா? விடு. நிச்சயதார்த்தம் முடியட்டும், நம்ம பாத்துக்கலாம். தேவையில்லாம அவங்க பேக நம்ம செக் பண்ண வேண்டாம். அக்கா, எனக்கு இருக்கிற டவுட்டை நான் கிளியர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? பேக் கொடுங்க. கொடுங்க. சித்தி, என்ன பண்றீங்க? சொன்னா கேளுங்க. கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. பேக் அவங்க கிட்ட கொடுங்க. ரேவதி, இப்ப என்ன சொல்ல போற? இவங்க எடுத்திருக்க மாட்டாங்கன்னு அவ்வளவு ஆர்கியூ பண்ண? நெக்லஸ் இவங்க பேக்ல தானே இப்ப இருந்தது. ஐயோ, இந்த நகை எப்படி என் பேக்ல வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க, நான் இந்த நகையை எடுக்கல. என்ன மாட்டிக்கிட்டதும் நடிக்கிறியா? நீ எடுக்காம இந்த நகை உன் பேக்குள்ள எப்படி வந்துச்சு? சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. நான் நகையை எடுக்கவே இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. இதையெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். நீ தான் திருடி இருக்க, ஒத்துக்க. இல்ல, நான் திருடல. எனக்கு எதுவும் தெரியாது. சித்தி, கண்டிப்பா இவங்க நகையை எடுத்திருக்க மாட்டாங்க. நீங்க வீணா இவங்க மேல பழி போடாதீங்க. நான் வீணா பழி போடுறேனா? இவங்க பேக்ல நகை இருந்ததுனாலதான் இவங்க திருடினாங்கன்னு சொல்றேன். இந்த நகை இவங்க பேக்ல எப்படி வந்திருக்கோன்னு எனக்கு தெரியும். நீங்க தான் இவங்க பேக்ல எடுத்து போட்டிருக்கணும்.